சொல்லுடா. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? காத்து புகாத இடத்துல தாண்டா எங்களை புகுந்து போக சொன்னேன். இது என்னடா பேய் புகுந்து போற ரூமா இருக்குது? நான் அப்பதான் நினைச்சேன் பாத்துக்க. ஆனா இப்படிலாம் இருக்கும்னு சத்தியமா எனக்கும் தெரியாது. குட்டந்து காத்து விட்டுட்டல நீ. இந்த இடத்துல பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கடா. இங்கெல்லாம் ஆட்கள் நடமாடிய பல வருஷம் இருக்கும் போலுக்க. குறைஞ்சது 100 வருஷம் இருக்கும் போலுக்க. கூடயே இருக்கணும் தான் நினைக்கேன் பாத்துக்க. கொட்ட பேத்தால சொல்லிவிட்டேன். அட இருமா, கூட்டு வந்தவன திட்டிட்டு இருக்கேன்ல. ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்த? அது என்னன்னா சாயங்காலம் 6 மணில இருந்து அழுதுகிட்டே இருக்குது. அது மூஞ்சியும் பார்க்க முடியல, முகரையும் பார்க்க முடியல. ஆனா எங்கேயோ என்ன அழுதுகிட்டு இருக்கு. ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்த? அதான் உள்ளெல்லாம் போய் புகுந்து பாத்துருவியன்னு தான் கூட்டு வந்தேன். நீ என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வாங்க சார், உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். காத்து புகாத ஒரு பங்களா இருக்குது, அங்க நீங்க நுழையணும் தானே சொல்லி கூட்டு வந்திய. பேய் பங்களான்னு சொல்லவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப நாளா பூட்டியே கிடந்திருக்குல்ல, அதான் அப்படி இருக்குமா இருக்கும். இதுக்கே இப்படி பண்ண அப்படி இன்னொன்னு வந்து அரமனை வாசலே கண்டுபிடிக்கல. இதுக்கே இவ்வளவு காட்டு காட்டுது, இதுல வர இன்னும் அரமனை வரைக்கும் போடுமாங்க. சரி வந்தாச்சுல, வேலையை முடிச்சிருவோம். 2 நாள் தான் எங்க அம்மா கிட்ட நாங்க பிக்னிக் போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 2 நாள்ல வேலை முடிக்கல. பிக் பாஸ் மாதிரி 100 நாள் ஆயும் உங்களுக்கு. இது என்ன பேய்க்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸான்னு கேட்க, இது கோட வேடான்னு கேட்க. ஏன் வேற கலர் ட்ரெஸ் உங்களுக்கு கிடைக்கல? முண்ட முண்ட மாதிரி கருங்கருன்னு போட்டது நிக்கிய. நாங்க ரவுடி பையங்க நீ மறந்து பேசிக்கிட்டு இருக்க. பேயின்னு வந்ததுக்கு அப்புறம் என்னடா ரவுடி பையல்வே? எனக்கு ரொம்ப பயம் வரைக்கும் என்ன விட்டுருக்கடா. அது ஒண்ணு இல்லப்பா, பாயடிச்ச பங்களா அதான் அப்படி இருக்குது. அத்தை இவளுக்கு 2 பேரும் எங்க போனாலுங்கன்னு தெரியலையே. சரி வாங்க தேடலாம். அங்க ஒரு அக்கா ரொம்ப நேரமா அழுதாவ, எதுக்குன்னே தெரியல. அக்காவா? எப்படி பார்த்தா நான் தான் அழணும். அந்த அக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அது யாருன்னு பாரு. ஆந்த கிட்ட ஏதாவது அழு, அவ்வளவுதான். அது எப்படி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன வீட்டுல கொண்டு விடு. வாடி பேய்க்கு பிறந்தவளே, அது பாட்டுக்கு சுத்திட்டு வருது. எனக்கு கொலலாம் நடுங்குது. என்னடி அந்த அழுகுத சத்தத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கிருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து? மேல இருந்து. அங்க ஒரு படிக்கட்டு போகுது, அங்கோடி போனா அதை பாத்துடலாம். வாயே. அட பேய்க்கு பிறந்தவளே, அவள அசால்ட்டா வந்து கூப்பிடுத. சொல்லல இங்க நின்னு லைக் பண்ணது. இன்னொரு ரூம் தனியா இருக்கு, நான் அங்க போறேன். யாராவது கூட வந்தீங்க அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சொல்லிவிட்டேன். அப்பா 6 மணில இருந்து என்ன காட்டு காட்டுது. பாட்டி கொல்லவரில இருக்க கொண்டு பத்துக்க. அப்படியா? அங்கதான் அழுக்கு சத்தம் கேக்குதா? கோழி தோண்டி போதுச்சுடா போடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ரைட்டு, விடு விடு. டேய் மேல ரூம் இருக்கு, அங்க போலாம் வா. சரிங்கண்ணே. அவங்கிட்ட கொஞ்சம் பேச்ச குறை. யாரும் என் மேல அக்கறை இருக்கணும் அவசியம் இல்ல. இங்க யார் மேலேயும் அக்கறை இல்ல, கூட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பத்திரமா கூட்டு போடு. நீ பாட்டுக்கு கண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு உனக்குதான் இப்ப பேச சவாசாடு போச்சுல உனக்கு. போத்தே அளந்து பேசுங்க. அத பாத்துன ஹோட்டல்ல போய மூடுங்க. போடி, அத கண்ணால பாத்துங்க. சும்மா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆமா நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன், அத பாத்துனே. அதான் இப்ப உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு ஆயி போச்சுட. பரவாயில்ல. அதனால கண்டபடி ஊர்வலமா ஊருலகில் அவளை போல பேர் வருமா?
காற்று முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது திருமண முடிச்சு. பேயா யாராவது பேய பார்த்து பயப்படுவாங்களா? பேயில எனக்கு பயமே கிடையாது. ஒரு துளி கூட எனக்கு பயம் கிடையாது. ஆமா, ஒரு பயம் காணும். அத்தியத்தான் ரூமு. அடிச்சபா அழுதியோ? நானும் அழுத பட்டி. எனக்கு பயமா தான் இருக்கு. அழாதடி, எங்க இருக்க சபா? அடிச்சபா. ஆமா, எல்லாரும் நம்ம கூட தானே வந்தவன். இப்ப நாம மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அவசர குடுக்கி மாதிரி எங்கேயும் முந்திரி கொட்ட மாதிரி முந்த கூடாதுங்க. நான் எல்லாத்தையும் கிழிச்சிருவேன்ட்டு முதல்ல துள்ளி குதிச்சு வந்தேன். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. ஆமா, என்னையே சுத்தி சுத்தி வரும் அந்த பயவளையே காணும். நான் தான் உசுருனே என்னையே சுத்தி சுத்தி வரும் வந்தனத்தை ஆளே காணும். எந்த ஐட்டமும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா பொருளையும் தேடியாச்சு, ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இந்த பில்டிங்க பார்த்தாலே இதை உபயோகப்படுத்திய பல வருஷம் இருக்கும் இருக்க. என்ன ரொம்ப மர்மமா இருக்குது. நான் ஏதோ சாதாரணமா நினைச்சா இல்லையே, நான் நினைக்கிறதுக்கு மேல இருக்குது. இது நான் நினைக்கிறதுக்கு மேல இருக்குது. சத்தியமா இங்க வேற என்னவோ இருக்குது. அங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு ஒன்னும் பயமெல்லாம் கிடையவே கிடையாது. நானும் பயப்படவே மாட்டேன். ஹாய் போடா, உடனே தேடிக்கிட்டு இருக்கேன். மத்த நேரத்துல முந்தானியே பிடிச்சி திட்டிருப்பீங்க, கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. நீ எங்கடி போன? நான் உன்னை தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால விட்டுட்டீங்க, அப்படிதானே? இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு தெரியும். அதை சுத்தி எல்லாம் இருக்காங்களா அதான் நினைச்சேன். சுத்தி யார் இருக்கா? அரை மணி நேரமா இந்த வீடு புள்ள சுத்திச்சு. இந்த பியாய் பாங்களா போற சுத்தி சுத்தி வந்துட்டேன். ஒரு பயவளையில காணோம். நீ ஏன் தனியா போன? சுத்தி பார்க்கறதுக்கு ஆளை பரமாட்டே பாரு. கோத்த கலப்பில கூடாது சொல்லிவிட்டேன். அங்க என்ன ஒரு அக்கா அழுதாவ, அங்க ஒரு அக்கா என்ன பாட்டு படிக்காவ. என்னங்க இதை தெரியாம தான் கேட்க. மத்த நேரம்லாம் என்னையே சுத்தி சுத்தி வர வேண்டியது. இங்க உங்களுக்கு வேலை கிடக்கணும்னு என்ன விட்டுட்டு எல்லாம் நீங்க. செல்லம், உன்னை எப்படி விடுவேன்? மேல போறத பார்த்து மேல இங்க நிப்ப நினைச்சேன். சரி வா, எனக்கு விட முடியும். ஒன்னும் தேவையில்லை. அப்ப இனிமேல் என்ன விட்டு போக மாட்டீங்களா? நான் ஒண்ணு விட்டுட்டு போல, நான் இங்கே தான் நிக்க. இதை என்ன விட்டுட்டு போனேன். நான் தான் போனணும். சரி, இறக்கி விடுங்க. வாமா தங்கம் வா. கொஞ்சம்லாம் வேண்டாம். அங்க ஏற்கனவே பேயக்க ரொம்ப நேரம் கொஞ்சிட்டாவ. அம்மா, நீங்க இங்க தடி அடிக்கீங்களா? உங்களுக்கு பயமா இல்ல? நான் ஒண்ணு தாண்டி தேடிட்டு இருந்தேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீரசூரிய காணுமே அப்படின்னு ஒண்ணு தேடிட்டு இருந்தேன் பாத்துக்க. இப்படிதான் எல்லாரும் உஸ்பேத்தி நான் தனியா அரை மணி நேரம் சுத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சிரிக்காதீங்க, என்ன தூக்குங்க. இங்க வா தங்கம். ஒண்ணும் தேவையில்லை. நிஜமே உன தேடிச்சு. அத்தா என்ன தேடி வந்தீங்களோ? அதே வந்தேன். இது முழிக்க சரியில்லை. என்ன மறுபடி அங்கேயே கொண்டு விட்டுருங்க. நீங்க ஒரு மார்க்கமா தான் அழைதீங்க. என்ன விட்டுருங்க, நான் போறேன். அப்படி இல்லடி, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொண்டு சொல்லிட்டேன். இங்க எங்க பேய் குடி இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு இப்ப கூட ரொமான்ஸ் கேக்குதுன்னு. அது நம்ம பொண்டாட்டி பார்த்தா மட்டும் வந்துருதுடி. போங்க, அப்படி பார்க்காதீங்க சொல்லிட்டேன். நீங்க அடிக்கிறது இங்க நடக்காது. என்ன உடனே சொல்லிட்டேன். குத்தாடி என்ன வந்த பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கும்டி. ஏன் ஆசை பொண்டாட்டியே? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உண்டு. கேப் கிடைக்கிறதுல ரொமான்ஸ். என்ன விடுங்க. அப்போதாண்டி காதல் வளரும். கேப் கிடைக்கிறதுல ரொமான்ஸ் பண்ணதான் காதல் அழகா வளரும். வளரும். நிஜமா தாண்டி. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொமான்ஸ் வரல. மத்தவங்க நீ எனக்கு ஒண்ணுனா அது பேர் காதல் இல்லையே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொமான்ஸ் வருதுன்னு வச்சுக்கோய, உன் மேல அளவுக்கு அதிகமான காதல் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சத்தியமா அது தாண்டி உண்மை. அதனால எப்பெல்லாம் கேப் கிடைக்கும் அப்பெல்லாம் ரொமான்ஸ் தான். இந்த கிங்ஸ் நீ தப்பிக்கவே முடியாது. ரொமான்ஸ் 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 தான். அதுக்கு தான் லவ் பண்ணலாம். போறேன். ஆமா, விட்டுறாங்க பாரு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே கீழே என்னமோ தேடிட்டு இருந்தேன். பையன் தேடுவோம். நிஜமாதான் கீழே ஏதோ உழுந்துட்டு தேடிட்டு இருந்தேன். வா வாய சேர்ந்து தேடலாம். வேண்டாம் சொல்லிட்டேன். வாடி.
சத்தியமானே ஏதோ தொலைஞ்சிட்டு வாயா. இதுக்கு அந்த பேய்கிட்டே நான் மாட்டிருக்கலாம். அப்படியே பேசிட்டாரு வா. எந்த காற்றின் நடாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மலர்கள் திறந்திடுமோ, ஒரு சிறுவனே இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே, உனதிருவிழி தடவியதா அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே, ஓதிரட்டுமே ஓடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை, இவை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உறைபனி, எதற்காக தடை நீ. இந்த சின்ன வெளிச்சத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சலிக்காத போகும். கண்ணை திறந்து என் முகத்தை பாரு. மூச்சு முட்ட முத்தங்களை கண்டு மோகம் கொண்டதோ இந்த பூனை, காதல் என்று மோகம். எல்லாமே மர்மமாவே இருக்குதே. ஆனா ரீச்சர் சொல்ற எல்லா இடமும் இதுல இருக்குதே. ஆனா அவ ஏன் அப்படி மறுபடியும் மாத்தி மாத்தி பேசணும்? அவ சொல்றதுல பாதி உண்மை இருக்குது, பாதி பொய் இருக்குது. இது பொய் எது உண்மை எதுன்னு எப்படி கண்டுபிடிக்க? அவளும் எதையோ ஒண்ணு மறைக்கிறா. என்ன அந்த அரண்மனைக்குள்ள போறது எந்த சாவியுமே கிடைக்க மாட்டேங்குது. அரண்மனை இந்த சைடு ராஜா பெட்ரூம் இந்த சைடா இருக்குது. அங்கிருந்து பார்த்தா இந்த கலரை தெரியும். அப்புறம் இந்த கலர் எதுக்கு வைக்கணும்? அது இந்த அரண்மனைக்குள்ளேயே எதுக்கு வைக்கணும்? இதுக்குன்னு தனி இடம் இல்லையா? ஒருவேளை இது உண்மையிலே நம்ம அத்தோட கலர் தானே? இது உண்மையிலே அத்தோட கலரையா? வாய்ப்பு இருக்குதா? கிட்ட போய் பார்ப்போம். நானும் அந்த கலரை சுத்தி பார்த்துட்டேன். எங்கேயுமே சாவி எதுவுமே இல்லை. அத்தையோட டேட்டா பத்தி என்ன? உங்க அத்தை எப்ப பிறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதுடா, எனக்கு இந்த விவரம் எதுவுமே தெரியாது. நான் வெளிநாட்டுல தான் இருந்தேன். சரி, இதை சுத்தி நான் போய் பார்த்துட்டு வரேன். சாவி எடுக்காம அந்த அரண்மனைக்குள்ள போக முடியாது. அதே மாதிரி அந்த அரண்மனைக்குள்ள போகாம நம்ம இங்கிருந்து போகவும் கூடாது. இது வரைக்கும் அந்த அரண்மனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாம இருந்தது. இப்போ அது மர்மோடு தெரிஞ்சு போச்சு. இங்க எது சும்மா போக கூடாது. எப்படி அந்த சாவியை கண்டுபிடிக்கணும்? அந்த அரண்மனைக்கு போகிற தெருவுக்குள்ள இங்கதான் இருக்குது. சத்தியமா அங்கதான் இருக்குது. இனி அதை பத்தி அறியாம அங்கிருந்து போகவே கூடாது. அதுக்குதான் நான் முப்பரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் சிக்க மாட்டேங்குது, எந்த இடமும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நான் என்ன இந்த அரண்மனைக்குள்ள போகட்டுமா? இப்போ உள்ள போக வேண்டாம், தேவைப்பட்டா போய்க்கலாம். அந்த ரூம்ல லைட் எரியுதே. எப்பவும் லைட் எரியுதுன்னா அப்ப அங்க யாராவது இருக்கதானே செய்யணும். ஆனா அவங்க வெளியில லாத்துற மாதிரி தெரியலையே. ஆனா சத்தியமா இந்த அரண்மனைக்குள்ள என்னமோ இருக்குது. கிக்ஸின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த வேலையை முடிக்காம போனா நல்லா இருக்காது. அவனே என்னோட கெஞ்சி கேட்டிருக்கான். இப்ப என்ன பண்ண? நானும் எல்லா விதத்திலையும் ஊழை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். சாவி அப்படி எங்கதான் இருக்கும்? இது என்ன பிரமிடு மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ள போறதுக்கு வழியே இல்லாம பிரமிடுக்கு கூட உள்ள போறதுக்கு வழி இருக்கும் போலக்கு. இந்த அரண்மனைக்குள்ள போறதுக்கு எந்த வழியுமே இல்லையே. நானும் சுத்தி சுத்தி வந்துட்டேன். பெரிய பாம்பு கிம்பு கிடக்கும்போது பயமா வேற இருக்குது. சரி, வேற சைடு போய் பார்க்கலாம். சத்தியமா சொல்றேன், அந்த அரண்மனையில நிச்சயமா என்னமோ இருக்குது. பகல் முழுக்க தேடி இருக்கோம். நம்ம அறிவு கேட்டதெல்லாம் இல்ல. நம்ம அறிவை யூஸ் பண்ணி எவ்வளவு தேடணுமோ அவ்வளவு தேடிட்டோம். ஆனா எதுவும் சிக்கன மாதிரி இல்லையே. கிடைக்காது, தேடின உடனே கிடைக்காது. தேடின உடனே கிடைக்கிறதுக்கு அந்த அரண்மனை இதுக்கு பூட்டி வைக்கணும். கரெக்ட். நம்ம தேடின உடனே கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எதுக்கு அந்த அரண்மனையை பூட்டி வைக்கணும்? தேடுது இப்படி 2-3 நாள்ல எப்படி நமக்கான விட கிடைக்கவே போயிடும். அது சரி, இந்த ரூம் எல்லாம் ஏன் இப்படி போட்டிருக்காங்க? எல்லாமே சந்தேகப்பட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இதெல்லாம் யாரும் கண்காணிக்காம இருந்தாங்க.
ஏன் நம்ம தான் பக்கத்துல தான் இருந்தோம், நம்ம என்ன பார்க்கவா செஞ்சோம்? நான் எப்படி பார்த்தா இது நம்ம அரண்மனை தான், நம்ம என்ன பார்க்கவா செஞ்சோம்? அப்படிதான். உங்க அரண்மனையா? அத்தைக்கு சீதனமா கொடுத்தது. ஆனா அத்தை இதை எதுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. அதே மாதிரி டூப்ளிகேட் தான் அந்த அரண்மனை, அது ஒரிஜினல் கிடையாது. அப்பாவுக்கு தெரியாம சொல்லியிருக்காங்க, நாங்க கொடுத்தது இதுதான், அது இல்ல. அது எதுக்கு இந்த அரண்மனையே மாதிரி இன்னொரு அரண்மனையா கட்டணும்? எதுக்காக இதே மாதிரி இன்னொரு அரண்மனை? அப்படி அரண்மனையே மாத்திர அளவுக்கு என்ன இருக்குது? அரண்மனையில ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் அரண்மனையே மாத்திருக்காங்க. என்ன சொல்ற? ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும், அதனாலதான் இந்த அரண்மனையே மாத்திருக்காங்க. எனக்கு என்னமோ இங்கே நம்ம சில ஆராய்ச்சிகளை பண்ணாலே பாதி வடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு இவ்வளவு பெரிய அரண்மனை இப்படி போடணும்? எனக்கு தேவையில்லைன்னு போட்டாலும் இப்படிதான் ஆகும். எனக்கு என்னமோ அப்படி தோணவே இல்லை. என்ன வேண்டான்னு போட்டிருந்தா இடிச்சு போட்டிருக்கலாம், இல்ல அது இருக்கிற வரைக்கும் அதை பராமரிச்சு போட்டிருக்கலாம். இப்படி குடியிருக்கிற இடத்துல இப்படி பாலடையை போட மாட்டாங்க. அதுவும் சரிதான். ஆனா இங்க எதுவும் நமக்கு கிடைச்சமா தெரியல, சும்மாதானே கிடக்குது. சும்மா கிடக்குற மாதிரி இருந்ததுன்னா யாருக்கும் சந்தேகம் வராது. ஏன் நம்ம இங்க முதல்ல தேடக்கூடாது? நான் தேடுனேன், அதானே மூலக்கார இங்க தானே இருக்கோம். நானும் சந்தேகப்படுற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். எனக்கும் இந்த சந்தேகம் இருந்தது, ஆனா இதுவும் கிடைச்ச மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த தெருவுக்குள்ள நாம நினைக்கிற மாதிரி இல்லாம வேற மாதிரி இருந்ததுன்னா? வேற மாதிரினா? எனக்கு என்னமோ தெருவுக்குள் வேற மாதிரி தான் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், நம்ம தேடி வந்த தெருவுக்குள் சாவி மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. வேற என்னமோ இருக்குது. எல்லாரும் ஒண்ணு கவனிச்சீங்களா? அந்த ஒத்த ரூம்ல எப்பவும் லைட் எரியுது. அதை யாரு போடுதா, யார் அமைக்குதா? ஆட்டோமேட்டிக்கா இருக்க போகுது. எனக்கு என்னமோ அங்க ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரியே தோணுது. என்ன சொல்ற? நான் 3 வாட்டி 4 வாட்டி அங்கதான் போயிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ அங்க ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. நான் போனேன், அங்க எந்த குடும்பமும் இல்லையா? இல்ல மாணிக்கம், அங்க ஏதோ ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுமா உனக்கு? நானும் போனேமா, அந்த ஒத்த ரூம் தானே. அந்த அரண்மனை ஒட்டி இருக்குதே, அந்த ஒத்த ரூமே. அங்க அடுப்பு ஏதாவது எரிஞ்ச மாதிரி போட்டிருக்கு. அத நான் பார்க்கலையே. எங்க அது பக்கத்துலயே போகல, பயமா இருக்குது. அதான் உண்மை, போறதுக்கே பயமா இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி தான் பார்த்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க போறீங்களா? அது ஒண்ணு வேண்டாம். எனக்கு போட்டோம், போட்டோம். உனக்கு ஏன் கோவம் வருது? ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துருக்கலாம், போயிட்டு வரட்டும். கிங்ஸே நீ போ. அங்க இருக்கு அவங்க. சரி கிங்ஸி வா, அதை பார்த்துட்டு வரலாம். இருங்க, நீங்களே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். எல்லாரும் போலாம். இவன் எதுக்கு இவ்வளவு பொறாமைப்படுதா? அதுக்கு வாசல் இருக்குது, ஆனா நான் உள்ள போகல. வாசல் இருக்குதா? அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வாசல்லாம் இருக்குது. நான் சொல்லல, கண்டிப்பா உள்ள போயிட்டு வந்திருப்பானே. ஐயா உள்ள நமக்கு பக்கத்துல போறதுக்கே பயமா இருந்தது. பயவுல உள்ள வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு பாரு. நல்லா தெரியுமா வாசல் இருக்குதா? வாசல் இருக்குது, ஆனா அந்த வீட்டுல யாரும் இருந்த மாதிரிலாம் தெரியலையே. நீ உள்ள போனியா? உள்ள போறதுக்கு தைரியம் வரல. வெளியில வாசல் இருந்துச்சு, பழைய காலத்து ரூம் தான். அப்படி அப்படியே கிடந்தது, எட்டி பார்த்தேன். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். கவின், அவன் டேவிட்டுக்கு ஒரு போனை போடு. அங்க எது நிலவரம் கேட்கலாம். போனை போடு. நான் என் போன் எங்க வச்சேன்? என்னடா ஆச்சுது? அண்ணே போனே போக மாட்டேங்குது. என்ன போனே போக மாட்டேங்குது? என்னடா சொல்லிட்டு இருக்க? மறுபடியும் ட்ரை பண்ணு. மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன். என்னடா ஆச்சுது? அண்ணே இங்க இருந்து கால் போவாதுன்னு நினைக்கிறேன். கால் போவலையா? ஒண்ணு இல்ல, நீங்க வா. நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. ஒண்ணு இல்ல, நீ வந்துங்க வா. கவி, நீ ட்ரை பண்ணு. இல்ல, இங்க டவர் கிடைக்கல. நான் அந்த ரூம்ல போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போய் ட்ரை பண்ணுடா. சரிங்கண்ணே. ஓஹோ, வசமா நம்மள சிக்க வச்சுட்டானுங்க. நான் நம்மள யாருமே கண்காணிக்கல நினைச்சேன். இல்ல, யாரும் நம்மள கண்காணிக்கிறாங்க. கிங்ஸ்லி, யாரும் நம்மள கண்காணிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? யாரும் நம்மள கண்காணிக்கிறாங்க. இங்க வந்த உதவி கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இது வரைக்கும் போதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பயமா இல்ல? எதுக்கு பயப்படணும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம வந்த வேலையை முடிக்காம போக வேண்டாம். கிட்டத்தட்ட அரசு பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். விட கிடைக்காம இங்க போக கூடாது. அரஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்ப நம்ம 2 நாள்ல வீட்டுக்கு போக முடியாதா? ஐயோ, போகலன்னா என் நிலைமை. எங்க அப்பா என்ன கொன்னுருவாரே. போயிடலாம். நீ அந்த டவர் கிடைக்கும் பாரு. எங்க என் போனே காணுமே. தேடி பார்க்கல. என் போன் இல்லைங்கதே இப்பதான் பாக்க.
கூட்டு வந்து சோழியை முடிச்சுட்டானுங்க நினைக்க போச்சதே. சரி, நான் எதுக்கும் வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறேன். பதறாதீங்க, ஒன்னும் ஆகாது. சரி கிங்ஸ், நான் இந்த ரூம்லாம் பாத்துட்டு வரேன். சரிடா, இங்க நடந்தா ஒரு வழி நடக்காது. நானும் பாத்துட்டு வரேன். இருங்க, நானும் வரேன். அது சோழி முடிஞ்சதே. என்னடி மாட்டியாச்சு, இவன் என்ன பண்ண முடியும்? முயற்சி பண்ணி ஏதாவது தேடுவோம். நீங்க என்னங்க அசால்ட்டா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்க தேடி போகல? இருக்கிற 10 ரூம் பகல் ஃபுல்லா தேடிச்சு. இன்னும் என்ன தேட சொல்ற? இனி விடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில தான் பாக்கணும். இப்ப வெளியில எங்கேயும் தேட முடியாது. என்ன பண்ண சொல்ற? பயமா இல்ல? எதுக்கடி பயப்படணும்? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ அவன் போன் தானே எடுக்க போயிருக்கான். தொலைச்ச போன் எடுக்க போயிருக்கான். வேற என்ன? அண்ணன் இங்க போர் அடிக்கிறது நோண்டு போயிட்டான். சரி, அதான் உட்காரு. பயப்படாதடி. தூங்குறியா? தூக்கம் வருதா? தூக்கம் வரும் பாருங்க. ஒழுங்கா தூங்கி எதி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இருக்கேன், பாத்துக்கிட்டேன். எனக்கு மதியமே தெரியும் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. என்ன சொல்றீங்க? நான் மதியமே கண்டுபிடிச்சிட்டேன். கண்காணிக்க மட்டும் இல்ல, நம்மள அரசு பண்ணி உள்ள வச்சுட்டானுங்க. இங்க இருந்து போனா புத்திசாலித்தனமா இல்ல போனதான் உண்டு. ஆனா இதுக்கப்புறம் நான் எதையும் கண்டுபிடிக்காம இங்க இருந்து போறது இல்ல. நிச்சயமா என்னமோ இருக்குது. எங்க அக்கா ஒத்தையில வீட்டுல மாட்டிருப்பாளே. பாத்துக்கலாம். உங்க அக்காக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? உங்க அக்கா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். எங்க போறோம் வைக்கிறோம், நல்ல காரணம்னா இங்கதான் இருப்போடு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படினாலும் உங்க அக்கா போலீஸோட வந்துருவா. பயப்படாத. உங்க அக்கா கொஞ்சம் துணிச்சல்காரி. 2 நாள் பாப்பா. நம்ம 2 நாள் வெளில போலனா கண்டிப்பா போலீஸோட வந்துருவா. எங்க பாரு, நான் உள்ள வரும்போது அதுவும் ஒன்னும் கூட்டிட்டு உள்ள வரும்போதே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். 2 நாள் வெளில போலனா என்ன பண்ணணும்னு அத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒன்னு கூட்டு வந்திருக்கேன், சும்மா வருவானாடி. அப்படியா? ஆனா இங்க நடக்க எதுவுமே சரியாவே இல்லையே. இவ்வளவுக்கு காரணம் ஒரு ஒத்த மனுஷன் தான். ஆனா அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. சுயநலத்துக்காக இப்படி பண்றாங்களா, இல்ல சைக்கோத்தனமா இப்படி பண்ணுறாங்களா, இல்ல பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, எதுவும் தெரியல. ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு சைக்கோவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சைக்கோவா? முட்டாள் புத்தி, சைக்கோத்தனம். அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் நினைக்கிறேன். பாக்கலாம், 2 நாள் உண்மையை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க பாரு, அதுக்குள்ள நீ என்ன வேணாலும் நடத்தலாம். என்னை விட்டு மட்டும் போகாம இரு, புரியுதா? இப்பவும் என் கண்காணிப்புல இரு. இங்க வா, பேசாம இப்ப தூங்கு, காலையில பாத்துக்கலாம். வா. நீங்க ஓய்வெடுக்கலையா? வேலை இருக்குது, வா. நமக்கு இங்க எதுவும் ஆகாதுல்ல? ஆகாதுடி, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். வந்தாச்சு. நான் உள்ள வரும்போது இவ்வளவு சீரியஸா இருக்கும்னு நினைக்கல. சும்மா அன்னைக்கு 1/2 மணிக்கு வந்துட்டு போற மாதிரி போயிடலாம்னு நினைச்சேன். இவ்வளவு மர்மம் இருக்கும்னு எனக்கும் சத்தியமா தெரியாது. இவன் கொஞ்சம் திருவள்ளுக்காரன், அதை யோசிச்சிருக்கான். அது இப்போ கரெக்டா தான் இருக்குது. சரி, நீ தூங்கு, ஒண்ணு இல்ல. இல்ல, தூக்கம் வரல. என்னடி? ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். நீங்க இருக்கீங்கல்ல, எனக்கு பயம்லாம் இல்ல. ஆனா நீங்க என்னமோ என்கிட்ட மறைக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்பெல்லாம் இல்லையே. உண்மை சொல்லுங்க, என்ன மறைக்கீங்க? ஏதாவது உண்மை சொன்னாதானே நானும் முயற்சி பண்ண முடியும். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, புரியுதா? சரி, இதுக்கு முன்னாடி நீ என்னைக்கா இந்த 1/2 மணிக்கு வந்திருக்கியா? அதான் சொன்னேனே, கொஞ்ச நாளைக்கு கூட வச்சு கூட்டம் தானே. அப்ப இல்லடி, ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது, ஒரு 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ் இப்படி படிக்கும்போது வந்திருக்கியா? ஆனா இந்த இடத்த எனக்கு இங்க பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்படியா? இந்த இடத்த பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா இந்த பில்டிங்க பார்த்தா அப்படி இல்ல. இதான் ஒரு 100-150 வருஷம் இருக்கும் போலக்க. ஆனா 150 வருஷம் ஆனாலும் எப்படி அசராம நிக்கி பாத்தீங்களா? என்ன சொன்ன? இல்ல, இத்தனை வருஷம் ஆனாலும் அசராம இருக்கு பாருங்களேன். கொஞ்சம் ஏந்தி, கொஞ்சம் ஏந்தி. உனக்கு கையில நகை இருக்குல்ல, அதை வச்சு நீ செவர லேசக்கி. சரி. இல்ல புதுசா இருக்கு. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துட்டு. என்ன? இது கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு இருக்கும் போதே நான் வந்திருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்க? இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவாங்களே, பூமி பூஜை. ஆமா. அப்ப எங்க மாமா கூட வந்தேனே. நீ பந்த பண்றதுக்கு நேரமே இல்ல. இங்க பாருங்க, அது சொந்த மாமாலாம் இல்ல. அது இவளுக்காக நடிக்க வந்த மாமா. இந்த பிள்ளைங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? புரியல. நான் கூட இவன் மாமான்னு தான் நினைச்சேன். அப்படிதான் 2 பேரும் நடந்துக்கிடுவாங்க. அந்த மாமாவை இவன் மேல கொல்ல பாசமா இருப்பாங்க. அது என்னன்னு கேளுங்கடா. ஆமா, அது எங்க மாமா இல்லதான், ஆனா எனக்கு மாமா தான். என்ன சொல்ற? அந்த மாமாவை இந்த பில்டிங்க கட்டினாங்க? சீக்கிரம் கால்டா. நானும் வந்தேன், ஆனா இப்ப இடமே வித்தியாசமா இருக்குது. காலையில ஒரு இடத்துல நின்னேன், அதை வச்சு லைட்டா எனக்கு கொஞ்சம் அடையாளம் வந்தது. அவ்வளவுதான், அதோட டோட்டலா மாறி இருக்குது. நாங்க இது காடு மாதிரி இருக்கும் போது பார்த்தது. காடு மாதிரி கிடந்ததா? ஆமா, அப்போல்லாம் ஆட்கள் நடமாட்டம்லாம் இருக்காது. நாங்க அவங்க மாமா கூட வந்தனால பயம் இல்லாம வந்தோம். ஆமா, எங்க மாமா தான் கட்டினாங்க. நாங்க அப்போ 11th படிச்சிட்டு இருந்தோம். அப்ப 5 வருஷம் முடிஞ்சிருக்கு, அப்படிதானே? உண்மைதான், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். சரியா ஞாபகம்லாம் இல்ல. அதுல ஒரு சின்ன அடையாளத்தை பார்த்தேன். அதை வச்சுதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அப்ப இப்படிலாம் இல்ல.
அந்த முன்னாடி ஒரு அரமனை இருந்துச்சு, அது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க எந்த பாதையா உள்ள வந்தோம்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. இவங்க மாமா தான் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. இந்த அளவுக்கு நுணுக்கமா ரகசியமா ஒருத்தர் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காருன்னா எனக்கு புரியலண்ணே. அப்படி நம்ம ஊர்ல இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்களா? அந்த இன்ஜினியர் யாருமா? எங்க மாமா. உங்க மாமா பார்க்க முடியுமா? நாங்களே அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. ஏன், எதுக்கு? இல்ல, அதுக்கப்புறம் இந்த மாமா எங்களை பார்க்க வரவே இல்ல. என்ன, உங்களுக்கும் அவங்களுக்கு தெரியும்னே? எனக்கு தெரியுமா? இவதான் சொன்னா உங்க கோயிலுக்கெல்லாம் அவங்க வருவாங்களா? என்ன இந்த பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க? உலகம் சொல்லுங்க, என்னது? ஆமா, இவ சொன்ன மாமா நம்ம கோயிலுக்கெல்லாம் வந்திருக்காங்களே. நீ என்னடி சொல்ற? முழுசா சொல்லி முடிடி. அது எனக்கு யாரும் தெரியாது. என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனால நான் மாமா மாமான்னு சொன்னேன். எனக்காக எல்லாம் செய்வாங்க. நான் பாதி நாள் ஸ்கூலுக்கு லேட்டா தான் போவேன். அவங்க இருக்கிற தைரியத்துல அவங்க தான் என்ன ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போவாங்க. எங்க அம்மாக்கு கூட தெரியுமே. உங்க அம்மாக்கு தெரியுமா? எங்க அம்மா சாருன்னு தான் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா அவங்க கிட்ட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்களே. எனக்கு என்னமோ இவங்க சம்பந்தப்பட்ட ஆளாதான் இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் நீ அந்த மாமா பார்க்கல? ஏன்னா அந்த மாமா என்ன பார்க்க வரல. ஏன், உன் மேல உசுரா தானே இருந்தாங்க, ஏன் பார்க்க வரல? சரி, நீ ஏன் பார்க்க போகல? எனக்கு அவங்க வீடு தெரியாதுல்ல. அப்படின்னா இந்த பில்டிங் கட்டும் போது அந்த இன்ஜினியருக்கு என்னமோ கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? என்னத்தையோ அந்த இன்ஜினியர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவரை பார்க்கவே இல்லைங்குது. அப்போ ஒரு உசுரோட இல்லைன்னு அர்த்தம். இல்ல, என்னமோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். என்னமோ கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்வளவு பாசம் வச்சவர் இப்படி பார்க்க போகாம இருந்திருப்பாரு? தினமும் ஸ்கூல்ல கொண்டு விட போயிருக்காரு. அப்பேற்பட்டவரு எப்படி பார்க்க போகாம இருந்திருப்பாரு அடுத்து? அவருக்கு அப்ப இங்கதான் என்னமோ நடந்திருக்கு. அவர் உனக்கு அடையாளம் தெரியுமா? வருஷாயிட்டா முகம் எப்படி? எங்க டீச்சருக்கு தான் அவங்கள நல்லா தெரியும். நீ அந்த ஜெயின் ஜோசப்ல தானே படிச்ச? ஆமா, அந்த கல்லூரியில தான் படிச்சேன். அங்கன்னா எந்த டீச்சரு? அவங்க படிச்சது உனக்கு எப்படி தெரியும்? நான் அங்க தானே படிச்சேன், அதனால எனக்கு தெரியும். அதே சொல்றாள், யாரும் கூட வந்தாங்க, நீ பாக்கல? எனக்கும் தெரியாது. அவ 10 நாள் லேட்டா தான் வருவா, ஆனா உள்ள வந்து உட்கார்ந்துருப்பா. நானும் லேட்டா தான் போவேன், என்ன வெளியில நிப்பாட்டிடுவாங்க. அதனால நான் பார்த்தது இல்ல. டீச்சருக்கு தெரியும்னா அந்த டீச்சர் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? எத்தனை டீச்சர் இருக்காங்கண்ணே, 7 சப்ஜெக்ட் கிட்ட உண்டு. அவ எந்த டீச்சர் சொன்னாலும் கேளு. நம்ம கிளாஸ் டீச்சர் இல்ல, அந்த சர்க்குலர் டீச்சரே. அப்படின்னா அவங்க ஆபீஸ் ரூம்ல தான் வேலை பார்ப்பாங்க. ஏதாவது கிளாஸுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் வரலன்னா அவங்க எடுப்பாங்க. ரவி டீச்சர். ரவியா? ஓ ஆமாண்ணே, அப்படி ஒரு டீச்சர் இருந்தாங்க. அது எப்படி கிளாஸ் டீச்சருக்கு தெரியாது, ரெபி டீச்சருக்கு அவங்கள நல்லா தெரியும்? என்ன, அவங்க ரெண்டும் லவ் பண்ணாங்க. அப்படி கிளாஸ் ஃபுல்லா பறக்கி விட்டவளே இவதான். அது டீச்சர் அப்படிலாம் கிடையாது. நான் கண்ணால பார்த்தனே, அந்த மாமாவும் அந்த டீச்சர் லவ் பண்ணாங்களே. அப்போ அந்த டீச்சரை தூக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மிஸ் வேலைக்கு வரல. வேலைக்கு வரலதான். அதுக்கப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சு +2ல எனக்கு காலேஜ் கொடுத்தாங்க ஸ்கூல்ல இருந்து. இவங்களுக்குலாம் கிடைக்கல, எனக்கு மட்டும் கிடைச்சது. என்ன, நான் நல்ல மார்க்கா, அதனால நான் காலேஜ் வாங்குறதுக்கு பிரின்சிபல் ரூமுக்கு போயிருந்தேன். சரி. அப்போ அந்த ரெவி மிஸ் அங்க வந்திருந்தாங்க. நான் பார்த்தேன், ஆனா அந்த மிஸ் என்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி எங்க மாமாவை லவ் பண்ணனால நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னை எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆபீஸ் ரூமுக்கு வந்திருக்கும் போது என்னை பார்த்து அவங்க பயந்து போன மாதிரி போயிட்டாங்க. என்ன பேசவே இல்லை. எனக்கு கஷ்டமா போயிட்டு நான் இவகிட்ட கூட சொன்னா, ஆனா அவ ரொம்ப போய் சொல்லுவா. அதனால அன்னைக்கு நான் நம்பல. ஆனா நானும் டீச்சரை பார்க்கல, அதுக்குள்ள போயிட்டாங்க. அவ சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் ஓடி போய் பார்க்க போனேன். இல்ல, அந்த மிஸ் விறுவிறுன்னு போயிட்டாங்க. சோப்பா, தலையே வலிக்குதே, தலை வலிக்குதே. எவ்வளவு தாண்டா ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்போ இந்த இன்ஜினியர் எங்க தாண்டா போனாரு? அப்ப அந்த டீச்சர் அதுக்கப்புறம் வேலைக்கு வரல. அப்ப அந்த டீச்சர் எங்க? அந்த டீச்சரோட நிலைமை நீ பாத்தியா கோயில் வச்சு? அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் எப்போ எங்க அக்கா கல்யாணத்தோட பார்த்தேன். உங்க அக்கா கல்யாணத்தோடயா? ஆமா, எங்க அக்கா கல்யாணத்தோட வந்திருந்தாங்க. எங்க அக்காக்கு அங்காச்சு தானே தாலி கட்டி அங்க வந்திருந்தாங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்குதே. சப்பா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சரி, தூங்க. எங்க தூங்க? இங்க எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது. நாங்க ஒரு ரூம் பார்த்தேன், அங்க கொஞ்சம் கட்டில இட்லி கடந்த இருந்துச்சு. கூட்டு போங்க, எல்லாருமே கொஞ்சம் தூங்கி எந்திப்போம். அப்பதான் காலையில கொஞ்சம் வேலை பார்க்க முடியும். அதுவும் சரிதான், எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். சரி, தூங்குறவங்க தூங்குங்க, 2 பேரும் முடிச்சிருக்கணும். டே, நீ தூங்க போய் முடிச்சிருக்க போறியா? எனக்கு தூக்கம் வரல, எனக்கு மண்டையே காயுது. நான் முடிச்சிருக்கேன், நீங்க தூங்குங்க. சரி, நானும் அவனு முடிச்சிருக்கோம், பத்தவள தூங்குங்க. தூக்கம் வருது, தூக்கம் வருதுன்னு சொன்னேன். சரிப்பா, போய் தூங்குமா. சரி, நான் தனியா தூங்க மாட்டேன். ஏன் அம்மையாருக்கு தனியா தூங்க முடியாதா? ஏன் அந்த பொண்ணு போய் தூங்கல? நீ போ, வரேன் போ. ஏய், நல்லதுக்கெல்லாம் சொல்லிவிட்டேன், போடா.
சரி நான் போயிட்டு இருக்கேன் வா. சரிங்கண்ணே. தூக்கம் வருதா இல்லையோ, பசிக்குது. ஐயோ அதை யோசிக்கவே இல்லையே. சரி நீ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இரு. நான் சுத்தி மத்தி ஏதாவது சாப்பிட்டு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். நீங்க இல்லாம நான் இருக்கதா? ஒண்ணுங்க, கூட இருங்க. பசிக்குன்னு சொல்லலாடி. என் வீட்டுக்கு போவோமே, போர் அடிக்கல. போக முடியாது. ஏன்? போய் பாரு பாப்போம், ஓட்டு தள்ளிடுவான். இப்போ எங்க நான் குழி வச்சிருக்கானே தெரியாது, எங்க நான் பொறி வச்சிருக்கானு தெரியாது. குத்த மதிப்பா ஓடிக்கிட்டு இருக்கு கதை. என்னங்க சொல்றீங்க? இந்த இன்ஜினியர் ரொம்ப பிரில்லியண்டா இருந்திருக்காரு. என்னமோ செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த பில்டிங்கை கட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு எந்த ரகசியமும் தெரியக்கூடாதுன்னு தான் என்னமோ பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கணும். இல்ல அந்த இன்ஜினியர் எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கணும். இல்லைன்னா இதுக்கு அவரை அட்ரஸ் இல்லாம பண்ண போறானுங்க. இனிமே இந்த கதையை எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு தூக்கம் வருது. சரி வா. ரொம்ப தூக்கம் வருது. சரி எங்க தூக்கம் வரப்போது பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, நிம்மதியா தூங்கு. சரி. அப்படி இந்த இன்ஜினியருக்கு என்ன இருக்கணும்? கெட்டின உடனே இந்த பில்டிங்கை அப்படி போட்டிருக்கணும். என்ன நடந்திருக்கும்? ஒட்டுமொத்த மர்மமும் சீக்கிரம் விலகும் நம்புறேன். என்ன தூக்கம் வரலையா? என்னடி குரல் மாதிரி இருக்குது? யாரே வர மாட்டேன். இல்ல, அந்த இன்ஜினியரும் அந்த டீச்சரை எப்படி லவ் பண்ணுவாங்க தெரியுமா? 11th படிக்கும் போதே பார்த்துருக்க. அவங்க என்ன சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சு லவ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த மாமாக்கு நான் ஏதோ குழந்தை நினைப்பேன். அப்புறம் ஆமா, நீங்க எப்படி லவ் பண்றீங்களோ அப்படியே தான் அவங்களும் லவ் பண்ணுவாங்க. உங்களே மாதான் கேப் கிடைக்க நேரமெல்லாம் கொடுத்துருவாரு. அப்படியா? இப்போ உனக்கு வேணுமா? இல்ல, சொன்னேன் உங்களே மாதான் அவங்களும் லவ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன கூப்பிட்டா போச்சு. இதுக்கு என்ன வைக்க போடுற? அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அது நீங்க தானே வேணும். நிஜமாவா? நிஜமாவா சொல்றேன்? யாரும் இல்ல. சத்தியமா? போல உதடு உனக்கு அது நெருங்கும் போது கரண்டு போல ஷாக்கு எனக்கு வெட்டு புள்ளி தீப்பெட்டி போல் கண்டு உனக்கு நீ பார்க்கும் போது பத்திக்குச்சு மனசு எனக்கு பூமியில எத்தனையோ பூவு இருக்கு உன் பூ போட்ட பவாடமே எனக்கு இருக்கு அம்மா ஆத்தா ஏ ஓ சோ சோ ஆ சோ போய்களா. இதுக்கு இப்போ அவ்வளவு வத்து பிடிக்கிட்டு வருது. சரி நீ தூங்குற மாதிரி நடிச்சிரு. சரி ஒண்ணு இல்லை இரு.